ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை வரலட்சுமிய பத்தி தான் பார்க்க போறோம். நடிகை வரலட்சுமி சின்ன வயசா இருக்கும்போது, அவங்கள கிட்டத்தட்ட 5 டூ 6 பேர் அவங்கள தப்பா தொட்டுக்கிறது மாதிரி நடிகை வரலட்சுமி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணமே எங்க அப்பா, அம்மா தான் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. திடீர்னு வரலட்சுமி ஏன் இந்த சம்பவத்த சொல்லியிருக்கிறாங்க? எந்த இடத்துல சொன்னாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல நடிகை வரலட்சுமி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரத்குமார் அவங்களுடைய மகள் தான். அதாவது சரத்குமார் அவங்களுக்கு முதல் மனைவி பெயர் சாயா. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் நடிகை வரலட்சுமி. சரியா? நடிகை வரலட்சுமி அதாவது முதல்ல தமிழ் சினிமால எந்த படத்துல அறிமுகமானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012ல அறிமுகமான போடா போடி படத்துல தான் நடிகை வரலட்சுமி முதல்ல சினிமா துறையில அறிமுகமானாங்க. அடுத்ததா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில படங்களும் நடிச்சிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோம்னா, தாரத்தப்பட்டை, சண்டைக்கோழி 2, ராயன் இந்த மாதிரி படங்கள்ல நடிகை வரலட்சுமி நடிச்சிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா தான் நடிகை வரலட்சுமி அவங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சு. அது நம்ம எல்லாருமே பார்த்துப்போம். அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்க பட்சத்துல நடிகை வரலட்சுமி திடீர்னு இந்த சம்பவத்த சொல்றாங்க. இந்த சம்பவத்த கேட்கும்போது எல்லாத்துக்குமே ஷாக் குடுக்குற வகையில இருந்துச்சு. அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசா இருக்கும்போது, என்ன கிட்டத்தட்ட 5 டூ 6 பேர் என்ன தப்பா நடந்தாங்க. அப்படிங்கிறது மாதிரி நடிகை வரலட்சுமி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நடிகை வரலட்சுமி சொல்றாங்க, "எங்க அப்பா, அம்மா தான் காரணம்." அதாவது சரத்குமார் அவங்கள பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த டைம் சின்ன வயசு வரலட்சுமி சின்ன வயசா இருக்கும்போது, சரத்குமார் அவங்க சினிமா துறையிலே கலக்கிட்டு வந்தாங்க. அப்படி ஒரு பிஸியான ஒரு நடிகர். அந்த நடிகர் என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லா அவருக்கு ஷூட்டிங் அந்த மாரி தான் இருக்கும். அப்புறம் சாயா அவங்களும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒர்க்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய குழந்தைய பார்க்கறதுக்கு யாருக்குமே டைம் இல்ல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமிய சின்ன பிள்ளை தானே. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அக்கம் பக்கத்துல அப்புறம் ஃபேமிலி அந்த மாதிரி அங்க விட்டுட்டாங்க. எதுவுமே கண்டுக்காம அங்க விட்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க. நாங்க நைட்டு பார்த்துக்கிடுறோம். அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்போ வரலட்சுமி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்தினர் அப்புறம் அவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்ல அப்படிதான் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. சரியா? அந்த டைம்ல வரலட்சுமிக்கு சொல்லிக் குடுக்குறதுக்கு யாருமே கிடையாததுனால, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை வரலட்சுமிய கிட்டத்தட்ட 5 டூ 6 பேர் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால வரலட்சுமி யாருகிட்டயுமே சொல்லாம மூடி மறைச்சிட்டு, அவங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு சோகத்துல ஆழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு நடிகை வரலட்சுமி எ இவ்வளோ நாள் மூடி மறைச்சுக்கிட்டு, திடீர்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதற்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை வரலட்சுமி ஜீ தமிழ்ல டான்ஸ் ஜோடி டான்ஸ் சீசன் 3ல ஜட்ஜா இருக்காங்க. சரியா? அப்போ அதுல ஒரு பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, டான்ஸ் ஆடிட்டு கடைசியா அந்த பொண்ணுகிட்ட டாஸ்க் குடுக்குறாங்க. அந்த பொண்ணோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, கெமி. சரியா? அந்த பொண்ணுகிட்ட என்ன டாஸ்க் குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கெமி உங்களுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு சோகமான சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா? அப்படின்னு ஒரு டாஸ்க் குடுத்துருக்காங்க. சரியா? அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க்ல ஒரு கண்ணாடி மாதிரி குடுத்துருக்காங்க. அந்த கண்ணாடி முன்னாடி நின்னு பார்த்து சொல்லு அந்த மாதிரி. சரியா? அப்ப அந்த கெமி அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா என் லைஃப்ல இந்த மாதிரி சோகமான விஷயங்கள் நடந்திருக்குது. இது நான் அந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமி அந்த பொண்ணு சொல்றாங்க. அதாவது எல்லாத்துக்குமே ஃபேமிலி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் தூக்கி விடும். ஃபேமிலி கூட இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா என்னுடைய லைஃப்ல ஃபேமிலின்னு யாரும் கிடையாது. எல்லாருமே கூட இருந்தவங்க எல்லாருமே என்ன மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுட்டாங்க. அப்ப இத பார்த்துக்கிட்டு மத்த கண்டஸ்டன்ட் ஜட்ஜஸ்க்குலாம் ஒரு சோகம் ஆயிடுச்சு. அவங்க எல்லாருமே சோகத்துல மூழ்கிட்டாங்க. திடீர்னு இங்க பார்க்கும்போது ஜட்ஜா இருந்த நடிகை வரலட்சுமி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தான் வரலட்சுமி அவங்களுடைய ஸ்டோரிய சொல்றாங்க. அதாவது
கெமி, உன்னுடைய லைஃப் மாரி தான். அதாவது எனக்கும் சின்ன வயசுல வந்து எங்க அப்பா, அம்மா வேலைக்கு போயிருவாங்க. என்ன பார்க்கறதுக்கு யாரும் கிடையாது. அக்கம் பக்கத்தினர், அப்புறம் இந்த ரிலேட்டிவ் அந்த மாதிரி விட்டுட்டு போயிருவாங்க. என்னையும் 5 டூ 6 பேர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன உடனே, வரலட்சுமி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. பயங்கரமா தேம்பி தேம்பி, "உன் லைஃப் மாரி தான் என் லைஃப்பும்" அப்படின்னு வரலட்சுமி சொல்லிட்டாங்க. இனி என்னுடைய கருத்து, அதாவது இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸ், அதாவது பிள்ளைங்கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த முறையில நடந்துக்கணும் அப்படின்னு வந்து என்னுடைய கருத்த சொல்றேன். அதாவது ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. நீங்க எவ்வளோதான் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு இருக்குதுனாலும், என்னைக்குனாலும் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வருவீங்க. ஸ்கூல் பிள்ளைங்கள வந்து பிக்கப் பண்ணுவீங்க. அப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு, இருத்தி வச்சுக்கிட்டு, நீங்களும் சேர்ந்து உட்கார்ந்துட்டு, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? என்ன பிரச்சனை நடந்துச்சு? என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு? எல்லாமே தெளிவா கேட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் பிள்ளைங்களுக்கு ஓப்பனா, இது நடந்துச்சும்மா, இது நடந்துச்சும்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓப்பனா சொல்லும். அது மட்டும் இல்லாம, அதே கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த பிள்ளைங்கள்ட்டயும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா, அதாவது ஸ்கூல் டைப் முடிஞ்சோனே கல்லூரி பருவத்தில வரும்போது, ஓரளவுக்கு ஃப்ரீயா, ஃப்ரெண்ட்லியா பேசணும். ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்ல உருவாயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் கல்லூரி மாணவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, "அம்மா இது நடந்துச்சு. இந்த பையன் கிண்டல் பண்ணான். மிஸ் அது சொன்னாங்க." எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிள்ளை வந்து அப்படியே வந்து பேரண்ட்ஸ்ட்ட ஒப்படைச்சிரும். சரியா? இப்படி இருக்கும்போது, எல்லா விஷயமும் நமக்கு தெளிவா என்ன நடந்துச்சுன்னு தெரிய வந்துரும். இந்த மாதிரி நடிகை வரலட்சுமி அவங்களுக்கு மாதிரி நடந்த சம்பவம் மாதிரி நடக்காது. சரி, அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்கள, பெரிய பிள்ளைங்களாம் சரி, கண்டிச்சு வளர்க்குறது சரிதான். அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில வந்து பெண்களுக்கும் சரி, பசங்களுக்கும் சரி பாதுகாப்பு கிடையாது. எல்லாருமே கண்டிச்சு வளர்க்குறது வந்து ஒரு சேஃப்டி. அப்போ என்ன பண்ணணும்னா, ஓரளவுக்கு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது ஃபுல்லா அடிச்சு, 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 அடிச்சு பிள்ளைங்களும் அம்மா, அப்பாவ பார்த்து பயப்படுறது மாதிரி என்னைக்குமே அடிச்சு, கண்டிச்சு வளர்க்கக்கூடாது. அப்படி வளர்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல், காலேஜ் மத்த வெளி இடங்கள்லயும் சரி, பிள்ளைங்க வெளிய போயிட்டு வந்து அம்மாகிட்ட ஏதாவது ஒரு விஷயம், சம்பவம் நடந்துருச்சுன்னா, அம்மாகிட்ட எப்படி சொல்லதுக்கு? நம்ம அம்மா நம்மளே அடிக்கிறாங்களே! நம்ம இத ஓப்பனா சொன்னா மறுபடியும் நம்மள அடிப்பாங்களே! திட்டுவாங்களே! "நீ ஏன் அங்க போன? நீ ஏன் அது பண்ண?" அப்படின்னு சொல்லி திட்டுவாங்களே! அதனால சொல்லாம நம்ம லைஃப அப்படியே மறைச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு, அந்த பிள்ளைங்க அந்த நடந்த சம்பவத்த என்ன பண்ணுவாங்கன்னா, மூடி, மூடி, மூடி மறைச்சு, அது வந்து அந்த விஷயம் வந்து பெருசாயி, பெருசாயி பிளாக்மெயில் பண்ற மாரி ஆகும். இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸ் யாரா இருந்தீங்கன்னா, பிள்ளைங்கள அனுசரிச்சு, அதாவது ஃப்ரெண்ட்லியா என்ன பண்ணுங்கன்னா, சேஃப்டியா பாருங்க. அது மட்டும் இல்லாம, பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பிள்ளைங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் போகாத மாதிரியும், எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் டைரக்ட்டா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்லன்னா அம்மா, அப்பாட்ட சொல்லுங்க. அம்மா, அப்பா பார்த்துக்கிடுவாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தீர்வு அம்மா, அப்பாட்ட இருக்கும். சரியா? இப்படிப்பட்ட நடிகை வரலட்சுமி அவங்களுக்கே நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய இடங்கள்ல வந்து நெறைய சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. பட் நடிகை வரலட்சுமி அவங்க போல்டா தெரிவிச்சிருக்கிறாங்க. நெறைய பேர் வந்து போல்டா தெரிவிக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே மூடி மறைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இனி இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் இருந்துச்சுன்னா, போல்டா எல்லார்கிட்டயுமே தெரிவிங்க. எல்லார்கிட்டயும்னா அம்மா, அப்பாட்ட தெரிவிங்க. இல்லன்னா கம்ப்ளைண்ட் குடுங்க. எல்லாமே எல்லா பெண்களும், எல்லா பசங்களும் போல்டா இருங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க நடிகை வரலட்சுமி பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.